ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சில தெலுங்கு சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அவள் 3 வருஷமாக வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்கிறதுக்கு, அவள் 3 ஆண்டுகளாக வேலை செய்கிறாள் அப்படின்னு தெலுங்குல சொல்கிறதுக்கு, ఆమె 3 ఏళ్లుగా పనిచేస్తుంది. ఆమె 3 ఏళ్లుగా పనిచేస్తుంది அப்படின்னா அவள் 3 வருஷமாக வேலை பார்க்குறா, வேலை செய்கிறா அப்படின்னு சொல்கிறது. ஆமே அப்படின்னா அவள், 3 ఏళ్లుగా அப்படின்னா 3 ஆண்டுகளாக, பணிచేస్తుంది அப்படின்னா வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உங்களுக்காக எதுவும் கொண்டு வரல. நான் உங்களுக்காக எதுவும் கொண்டு வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு, నేను మీకోసం ఏమి తీసుకురాలేదు. నేను మీకోసం ఏమి తీసుకురాలేదు அப்படின்னா நான் உங்களுக்காக எதுவும் கொண்டு வரல அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உனக்காக எதுவும் கொண்டு வரல. நான் உனக்காக எதுவும் கொண்டு வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு, నేను నీ కోసం ఏమి తీసుకురాలేదు. నేను నీ కోసం ఏమి తీసుకురాలేదు அப்படின்னா நான் உனக்காக எதுவும் கொண்டு வரல அப்படின்னு சொல்கிறது. నేను அப்படின்னா நான், நீ கோசம் அப்படின்னா உனக்காக, மீ கோசம் அப்படின்னா உங்களுக்காக, நீ கோசம் அப்படின்னா உனக்காக, ஏம் తీసుకురాలేదు அப்படின்னா எதுவும் கொண்டு வரல அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்களா. நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு, మీరు సురక్షితంగా ఉన్నారా. మీరు సురక్షితంగా ఉన్నారా அப்படின்னா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன், நீ பாதுகாப்பாக இருக்கியா. நீ பாதுகாப்பாக இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு, నువ్వు సురక్షితంగా ఉన్నావా. నువ్వు సురక్షితంగా ఉన్నావా அப்படின்னா நீ பாதுகாப்பாக இருக்கியா அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன், எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இங்கே பாதுகாப்பாக இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இங்கே பாதுகாப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, సమస్య లేదు, నేను ఇక్కడ సురక్షితంగా ఉన్నాను. సమస్య లేదు, నేను ఇక్కడ సురక్షితంగా ఉన్నాను அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறது. నేను அப்படின்னா நான், ఎక్కడా அப்படின்னா எங்கே, సురక్షితంగా அப்படின்னா பாதுகாப்பாக, உண்ணானு அப்படின்னா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் விளையாட விரும்புகிறீங்களா. நீங்கள் விளையாட விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு, మీరు ఆడాలనుకుంటున్నారా. మీరు ఆడాలనుకుంటున్నారా அப்படின்னா நீங்கள் விளையாட விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன், நீ விளையாட விரும்புகிறியா. நீ விளையாட விரும்புகிறியா அப்படின்னு கேட்குறதுக்கு, నువ్వు ఆడాలనుకుంటున్నావా. నువ్వు ఆడాలనుకుంటున్నావా அப்படின்னா நீ விளையாட விரும்புகிறியா அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன், உங்கள் பாதுகாப்புக்காக அவங்க இதை சொன்னாங்க. உங்கள் பாதுகாப்புக்காக அவங்க இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, మీ భద్రత కోసం వారు ఈ విషయం చెప్పారు. మీ భద్రత కోసం వారు ఈ విషయం చెప్పారు. మీ భద్రత కోసం వారు ఈ விஷயம் చెప్పారు அப்படின்னா உங்கள் பாதுகாப்புக்காக அவங்க இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், உன் பாதுகாப்புக்காக அவங்க இதை சொன்னாங்க. உன் பாதுகாப்புக்காக அவங்க இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, నీ భద్రత కోసం వాళ్ళు ఈ విషయం చెప్పారు. నీ భద్రత కోసం వాళ్ళు ఈ விஷயம் చెప్పారు அப்படின்னா உன் பாதுகாப்புக்காக அவங்க இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு தெரியுமா. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு, మీకు తెలుసా. మీకు తెలుసా அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறது. உனக்கு தெரியுமா. உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு, నీకు తెలుసా. నీకు తెలుసా. நெக்ஸ்ட் ஒன், நான் முயற்சி செய்வேன். நான் முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, నేను ప్రయత్నిస్తాను.
నేను ప్రయత్నిస్తాను அப்படின்னா நான் முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்கிறது. నేను ప్రయత్నిస్తాను. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வாரமும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரதி வாரம் பிரதி வாரம். வேறு ஏதாவது வேறு ஏதாவது அப்படின்னு கேட்குறதுக்கு இன்கா ஏமைனா இன்கா ஏமைனா அப்படின்னா வேறு ஏதாவது அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், அவர் எப்போ வீட்டுக்கு வந்தார்? அவர் எப்போ வீட்டுக்கு வந்தார் அப்படின்னு கேட்குறதுக்கு ఆయన ఎప్పుడు ఇంటికి చేరుకున్నారు? ఆయన ఎప్పుడు ఇంటికి చేరుకున్నారు அப்படின்னா அவர் எப்போ வீட்டுக்கு வந்தார் அப்படின்னு கேட்குறது. ఆయన ఎప్పుడు ఇంటికి చేరుకున్నారు. நெக்ஸ்ட் ஒன், அவன் எப்போ வீட்டுக்கு வந்தான்? அவன் எப்போ வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு கேட்குறதுக்கு అతను ఎప్పుడు ఇంటికి చేరుకున్నాడు? అతను ఎప్పుడు ఇంటికి చేరుకున్నాడు அப்படின்னா அவன் எப்போ வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எப்போதாவது லண்டன் போயிருக்கீங்களா? நீங்கள் எப்போதாவது லண்டன் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு మీరు ఎప్పుడైనా లండన్ వెళ్ళారా? మీరు ఎప్పుడైనా లండన్ వెళ్ళారా அப்படின்னா நீங்கள் எப்போவாவது லண்டன் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன், நீ எப்போவாவது லண்டன் போயிருக்கியா? நீ எப்போவாவது லண்டன் போயிருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு నువ్వు ఎప్పుడైనా లండన్ వెళ్ళావా? నువ్వు ఎప్పుడైనా లండన్ వెళ్ళావా அப்படின்னா நீ எப்போவாவது லண்டன் போயிருக்கியா அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன், அவர் நாளை கிரிக்கெட் போட்டியை பார்ப்பார். அவர் நாளை கிரிக்கெட் போட்டியை பார்ப்பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதாவது அவர் நாளைக்கு கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு రేపు ఆయన క్రికెట్ మ్యాచ్ చూస్తారు. రేపు ఆయన క్రికెట్ మ్యాచ్ చూస్తారు அப்படின்னா రేపు அப்படின்னா நாளைக்கு, ఆయన அப்படின்னா அவர், கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னா கிரிக்கெட் போட்டியை, చూస్తారు அப்படின்னா பார்ப்பாரு அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், அவன் நாளைக்கு கிரிக்கெட் போட்டியை பார்ப்பான். அவன் நாளைக்கு கிரிக்கெட் மேட்சை பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு రేపు అతను క్రికెట్ మ్యాచ్ చూస్తాడు. రేపు అతను క్రికెట్ మ్యాచ్ చూస్తాడు அப்படின்னா அவன் நாளைக்கு கிரிக்கெட் போட்டியா கிரிக்கெட் மேட்சை பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், ஜக்கில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. ஜக்கில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு కూజాలో కొద్దిగా నీరు ఉంది. కూజాలో కొద్దిగా నీరు ఉంది அப்படின்னா కూజా ஜக்கில் கொஞ்சமாக நீர் இருக்குது, தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. కూజాలో కొద్దిగా, కొద్దిగా அப்படின்னா கொஞ்சமாக, நீர் உந்தி அப்படின்னா தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எதுக்காக காத்திருக்கீங்க? ఎదుకాగా కాతరికింగ அப்படின்னு கேட்குறதுக்கு దేనికోసం ఎదురు చూస్తున్నారు? దేనికోసం ఎదురు చూస్తున్నారు அப்படின்னா எதுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எதுக்காக காத்திருக்க? ఎదుకాగా కాతిరిక அப்படின்னு கேட்குறதுக்கு దేనికోసం ఎదురు చూస్తున్నావు. దేనికోసం ఎదురు చూస్తున్నావు அப்படின்னா எதுக்காக காத்திருக்க அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் அவங்கள பற்றி ஏன் கேட்குறீங்க? நீங்கள் அவங்கள பற்றி ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு మీరు ఆవిడ గురించి ఎందుకు అడుగుతున్నారు? మీరు ఆవిడ గురించి ఎందుకు అడుగుతున్నారు? ఎందుకు అడుగుతున్నారు? ஸோ మీరు அப்படின்னா நீங்கள், ஆவிட గురించి அப்படின்னா அவங்கள பற்றி அப்படின்னு சொல்கிறது. ఎందుకు అడుగుతున్నారు அப்படின்னா எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறது. நீங்கள் அவங்கள பற்றி ஏன் கேட்குறீங்க? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ அவளை பற்றி ஏன் கேட்குற? நீ அவளை பற்றி ஏன் கேட்குற அப்படின்னு கேட்குறதுக்கு నువ్వు ఆమె గురించి ఎందుకు అడుగుతున్నావు? నువ్వు ఆమె గురించి ఎందుకు అడుగుతున్నావు அப்படின்னா நீ அவளை பற்றி ஏன் கேட்குற அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் சரியான நேரத்துக்கு மருந்து எடுத்துக்கலையா? நீங்கள் சரியான நேரத்துக்கு మருந்து எடுத்துக்கலையா அப்படின்னு கேட்குறதுக்கு మీరు సమయానికి మందులు తీసుకోలేదా? మీరు సమయానికి మందులు తీసుకోలేదా அப்படின்னா நீங்கள் சரியான நேரத்துக்கு மருந்து எடுத்துக்கலையா அப்படின்னு கேட்குறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ சரியான நேரத்துக்கு மருந்து எடுத்துக்கலையா? நீ சரியான நேரத்துக்கு மருந்து எடுத்துக்கலையா அப்படின்னு கேட்குறதுக்கு నువ్వు సమయానికి మందులు తీసుకోలేదా? నువ్వు సమయానికి మందులు తీసుకోలేదా அப்படின்னா நீ சரியான நேரத்துக்கு
மருந்து எடுத்துக்கலையா அப்படின்னு கேட்குறது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம சில தெலுங்கு சென்டென்சஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.